वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। அர்ஜுனன் வந்து இப்போது பகவான் கிட்ட தன்னை சரண்டர் பண்ணிட்டு எனக்கு வந்து எது நல்லதோ அதை சொல்லி கொடுங்கோ அப்படின்னு கேட்குறான். எனக்கு எது ஸ்ரேயஸோ அதை சொல்லுங்கோ. அப்படி பண்ணும்பொழுது அர்ஜுனனுடைய மனசு முழுக்க என்ன இருக்குது இப்போது அப்படின்னா ராகம் அண்ட் சோகம் இருக்குது, புத்தியில் மோகம் இருக்குது. ஸோ இந்த ராகம் சோகம் மோகம் இதை வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன்ல நீங்கள், கர்நாடிக் மியூசிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு ஆரம்பிக்க சொல்லுவாள், சா பா சா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகம் சோகம் மோகம். ஸோ ஒருத்தரால் ஒரு பிச்சில் பாட முடியும்ல, அது மாதிரி ஒருத்தருக்கு இன்டென்சிட்டி ஆஃப் ராகம் சோகம் அண்ட் மோகம் வந்து ஒருத்தருக்கும் வந்து மாறுபடும். இப்போ இந்த மோகம் இருக்கிறதுனால என்ன, அவனுக்கு மோகம்னா குழப்பம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்ன குழப்பம் இப்போ அர்ஜுனனுக்கு? சண்டை போடணுமா கூடாதா, இதுதான் வந்து அவனுடைய கான்ஃப்ளிக்டாக இருக்குது. இப்போ இந்த கான்ஃப்ளிக்டை வந்து கிருஷ்ணர் இப்போது ரிசால்வ் பண்ணி ஆகணும். ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், நான் வந்து உனக்கு கான்ஃப்ளிக்ட் ரிசல்யூஷனை 3 ஆங்கிளில் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ போன கிளாஸில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு அவர் எடுத்துக்கிறது வந்து தத்துவ ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் இருக்கிறதுலையே வந்து ஹையஸ்ட் அண்ட் ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு ஆங்கிள் அப்படின்னும் வந்து நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்படி என்ன சொல்ல ட்ரை பண்ணுறார் கிருஷ்ணர் அப்படின்னா, அர்ஜுனா நீ வந்து ஆத்மஸ்வரூபம், உன்னுடைய உண்மையான நேச்சர் வந்து ஆத்மா. பீஷ்மருடைய உண்மையான நேச்சரும் ஆத்மா, துரோணருடைய உண்மையான நேச்சரும் ஆத்மா. அப்போ இந்த ஆங்கிள்லேருந்து அனலைஸ் பண்ணி கிருஷ்ணர் சொல்கிறார், சர்வம் ஆத்மமயம் ஜகத்து. மொத்த வேர்ல்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஆத்மா மட்டும்தான் இருக்குது. அதனால நீ வந்து இப்போது யாரை கொலை பண்ண போகிற அப்படின்னு சொல்லி தான் ஆத்மாவுடைய டிஸ்கிரிப்ஷனெல்லாம் நம்மளுக்கு சொல்ல போகிறோம். ஆத்மாவை கொலை பண்ண முடியுமா முடியாதா, அதெல்லாம் வந்து அதனுடைய எக்ஸ்பிளனேஷனாக தான் இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆத்மாவுடைய நேச்சர் என்ன அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் நாம் வந்து பார்த்தோம். ஆத்மா ஆத்மா அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன? சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம். கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் ஆர் சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி எத்தனை பாயிண்ட்ஸ் பார்த்தோம்? 5 பாயிண்ட்ஸ் வந்து நாம் பார்த்தோம். யாரெல்லாம் வந்து சமத்த
கீதா அந்த 5 பாயிண்ட்ஸை நோட் பண்ணின்னு வந்திருக்கேள். வெரி குட், வெரி குட். இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. அப்போ அது என்ன பண்ணுறது? இந்த உடம்பை வந்து பர்வேடு பண்ணி உடம்பு முழுக்க வியாபிச்சு இந்த உடம்புக்கு என்ன கொடுக்கறது? உணர்வு தன்மையை கொடுக்கறது, சென்ஷியன்சியை கொடுக்கறது. சைத்தன்யம் அப்படின்னாலே வந்து சென்ஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். அது வந்து சென்ஷியன்சியை உடம்புக்கு வந்து அது கொடுக்கறது. அதனால தான் இப்போ இது வந்து ஜடமாக இருக்குது, நாம் வந்து லைவாக இருக்கும். ஆனால் அதுக்கும் நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் வித்தியாசம் சொன்னேன். இப்போ இதுலேயும் சைத்தன்யம் இருக்குது, ஆனால் இதில் என்ன இல்லை? நம்மக்கிட்ட என்ன இருக்கு? நம்மக்கிட்ட சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, ஆனால் இந்த டெஸ்க்குக்கு சூக்ஷ்ம சரீரம் கிடையாது. இப்போ பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. அப்புறம் இது உடம்பு முழுக்க வியாபித்து உடம்புக்கு வந்து உணர்வு தன்மையை கொடுக்கறது. அப்புறம் இந்த பாடியோட பவுண்ட்ரியோட அது வந்து முடிஞ்சு போய்டுறதானா? இல்லை. கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுறது? பாடியை தாண்டியும் அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது. அப்போ கான்ஷியஸ்னஸ் எப்படி? லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாடி எப்படிப்பட்டதாக இருக்குது? லிமிட்டடாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரி இருக்குது இல்லையா? ஆனால் கான்ஷியஸ்னஸுக்கு பவுண்ட்ரி கிடையாது. அப்புறம் 4வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? பாடியே அழிஞ்சு போனாலும் கான்ஷியஸ்னஸ் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். கான்ஷியஸ்னஸ் எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் நித்யஹா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு வந்து அழிவு இருக்கான்னா அழிவு இல்லை. அதுக்கப்புறம் இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து 5th பாயிண்ட்டு, கான்ஷியஸ்னஸை வந்து இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு மீடியம் நமக்கு தேவைப்படுறது. இப்போ வந்து லைட் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா எப்படி லைட் இருக்கிறது தெரியும் நம்மளுக்கு? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் லைட்டை வந்து நம்மளால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இப்போ ஒயிட் லைட், பியோர் லைட்டை நம்மளால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அதை வந்து நம்மளால் வந்து இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதோ லைட்டை வச்சோ, ஃபேன் ஓடுறத வச்சோ, மிக்சி ஓடுறத வச்சோ தான் கரண்ட்டு இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும்ல. அது மாதிரி இப்போ சைத்தன்யம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மீடியம் தேவைப்படுறது. இப்போ டெட் பாடியிலையும் சைத்தன்யம் இருக்குது, ஆனால் டெட் பாடி ஏன் வந்து டிரான்சாக்ட் பண்ண மாட்டேங்கிறது அப்படின்னா அந்த டிரான்சாக்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு பார்த்தோம். அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து அந்த பாடியில் இல்லை, அதால் வந்து இப்போது டிரான்சாக்ட் பண்ண முடியலை. அப்போ அந்த மீடியம் இல்லாததுனால நம்மளால் வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை. ஸோ இதுதான் ஆக்சுவலாக 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இதை வந்து ப்ராபப்ளி நம்ம வந்து கீதா 18 சாப்டர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 200-300 வாட்டியாவது சொல்லுவோம். உங்களுக்கு மனப்பாடம் ஆகிற வரைக்கும் விடவே போகிறதில்ல. அதனால் இப்போ வந்து நோட் பண்ணிக்கலன்னா இப்போ நோட் பண்ணிட்டுருங்கோ. ஆனால் ரெகுலராக நம்ம வந்து இதை சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் அசிமிலேட் பண்ணிக்கணும். இது சும்மா வந்து வாயால் சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது. உட்காந்து சிந்தனை பண்ணி இது புரியலைன்னா வந்து கேட்கணும். எப்படி இப்படி சொல்கிறேள் அப்படின்னு வந்து கேள்வி கேட்கணும். இப்போ இந்த மாதிரி கான்ஷியஸ்னஸை பற்றி சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் அப்படின்னா, நீ என்ன பண்ணு, இப்போ உன்னுடைய விஷனை ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீ வந்து ஆத்மா ப்ளஸ் அனாத்மா மிக்சர் அப்படின்னா ஆத்மாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறார், நீ ஆத்மா ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல அதை வந்து இப்போது ஃபோக்கஸ் பண்ணு. அனாத்மாலேருந்து உன்னுடைய ஃபோக்கஸை எடுத்து இப்போ நீ ஆத்மாவுக்கு ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அனாத்மா போர்ஷன்னா என்ன அர்த்தம்?
நம்மளுடைய பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இதுதான் அனாத்மா போர்ஷன். இப்போ நான் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த அனாத்மா போர்ஷன் தான் ஞாபகத்துக்கு வருது இல்லையா. ஆனால் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னோம், ஒரு இண்டிவிஜுவலும் ஆத்மா ப்ளஸ் அனாத்மா மிக்சர் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அனாத்மாவை பற்றி டீட்டெயில்டாக படித்தோம். ஆத்மாவை பற்றி இப்போ நாம் படிச்சுட்டு இருக்கோம். இதை பற்றி தெரிஞ்சுட்ட உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த ஆத்மாவுக்கு உன்னுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ வந்து ஒரு பானை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பானை இருக்கா? சரி, இப்போ வந்து ஒரு பானை இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? பானை வந்து எதால் பண்ணியிருப்பா? களிமண்ணால் பண்ணியிருப்பா. இப்போ வந்து ஒரு பானைக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து அந்த பாட்டர் குயவன் வந்து அந்த பானையை இப்போ பண்ணியிருப்பான். பட்டு இப்போ இந்த பானையை வந்து வச்சுண்டு கையில் வச்சுண்டு இதில் ஆக்சுவலாக இந்த பானையில் என்ன இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுவோம் நம்ம? பானை முழுக்க என்ன இருக்குது? களிமண் மட்டும்தான் இருக்கு. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீ பானைன்னு ஃபோக்கஸ் பண்ணல, அதை விட்டுட்டு களிமண் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணு. அதே பானை தானே, ஆனால் ஜஸ்ட் ஃபோக்கஸை மட்டும் இப்போது ஷிஃப்ட் பண்ண சொல்கிறோம். ஏன்னா பானை எதால் ஆக்கப்பட்டிருக்கு? களிமண்ணால் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ நீ பானையை ஃபோக்கஸ் பண்ணுறதை ட்ராப் பண்ணிவிட்டு களிமண்ணை ஃபோக்கஸ் பண்ணு. இப்போ என்ன மாற போகிறது? ஒன்றுமே மாற போகிறது இல்லை. எங்கே மாறுறது? நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்து மாற போகிறது. இப்போது அந்த பானை வரத்துக்கு முன்னாடி களிமண் இருந்ததா இல்லையா? அது பானை இருக்கும்போதும் களிமண் இருக்கா இல்லையா? பானை உடஞ்சி போனாலும் களிமண் இருக்குமா இருக்காதா? அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த களிமண் ஆஸ்பெக்டை இப்போ நீ ஃபோக்கஸ் பண்ணு. களிமண் பிறக்கவே இல்லை, தேர்ஃபோர் களிமண் இறக்கவும் இறக்காது. அதுக்கு பிகினிங்கே இல்லை, அதனால் அதுக்கு எண்டும் இருக்க போகிறது இல்லை. நீ பானையோட ஆங்கிள்லேருந்து பார்த்தா தான் பானை ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்திருக்கு, ஒரு பர்டிகுலர் டேட்டில் அது இல்லாமல் போக போகிறது. இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா சமுத்திரம். சமுத்திரத்தில் என்ன இருக்கும்? நிறையா அலைகள். சமுத்திரத்தில் எஸ் ஜலம் தான் இருக்கும், கரெக்டு. ஆனால் அது எந்த ஃபார்மில் அவைலபிளாக இருக்கும்? அலை ரூபத்தில் நாம் வந்து ஜலத்தை பார்க்குறோம் இல்லை. இப்போ அலையோட ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அலை ஒரு பர்டிகுலர் டைம் பிறக்கிறது, ஃபியூ செகண்ட்ஸு அந்த அலையோட லைஃப் இருக்குது. அப்புறம் அந்த அலை போய் கரையில் மோதின உடனே அந்த அலை இறந்து போயிடுறது. அப்போது அலையோட ஆங்கிள்லேருந்து பார்த்தா தான் டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் டெத்தெல்லாம் உண்டு. இப்போ எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா ரெண்டுமே கிடையாது. ஜலத்தோட ஆங்கிள்லேருந்து பார்த்தேன்னா ஜலம் எப்போ பிறந்தது, ஜலம் எப்போ இறக்க போகிறது? இப்போது இந்த ஆங்கிளை ஷிஃப்ட் பண்ணு, நீ பார்க்குற ஸ்டாண்டு பாயிண்ட்டை இப்போ வந்து மாற்றிக்கோ அப்படின்னு தான் வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு டீச் பண்ணுறார். இப்போ நம்மளோட மைண்டை வந்து எஜுகேட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் நம்மளுக்கு இங்கே சொல்லி கொடுக்குறார். இருக்கிறது ஆத்மா மட்டும்தான், எதுவும் பிறக்கலை, எதுவும் அழியவும் இல்லை, எதுவும் பிறக்கிறதும் இல்லை, எதுவும் அழியறதும் இல்லை. அப்படிங்கிற போது எங்கேருந்து ஒருத்தர் கொலை பண்ணுறதும் இன்னொருத்தர் கொலை ஆகிறதும் எங்கேருந்து நடக்கிறது அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே கேட்குறார். அப்போ எங்கேருந்து பாபம் வரும், எங்கேருந்து புண்ணியம் வரும்? இது எதுவுமே கிடையாது அர்ஜுனா. ஒழுங்கா நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறது தான் தத்துவ ஆங்கிள். இதை தான் கிருஷ்ணர் வந்து 12வது ஸ்லோகத்திலிருந்து எத்தனாவது ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறார்? 25வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறார். ஸோ 12 to 25 நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகாஸ்.
அட்லீஸ்ட் நம்பராவது சொல்ல தெரியணும். அதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்ல தெரியலனா கூட எது இம்பார்ட்டண்ட், 12 to 25 இம்பார்ட்டன்ட் அப்படின்னாவது நம்மளுக்கு சொல்ல தெரியணும். இப்போ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுறது. அந்த மெச்சோர்டு மைண்ட், சித்த சுத்தி எல்லாம் பார்த்தோம்ல, ஞான யோக்கியதா. நமக்கு இந்த ஞானத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஞான யோக்கியதா தேவைப்படுறது. அப்போ புத்தி எப்படி இருக்கணும்னா ஷார்ப்பு இன்டெலெக்டாக இருக்கணும். கூர்மையான புத்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரியான புத்தியும் பக்குவப்பட்ட மனசும் நமக்கு தேவைப்படுறது. சரி, எனக்கு வந்து இந்த லெவலெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை கிருஷ்ணா, நீலாம் வேறு லெவல், அதெல்லாம் என்னால் வந்து முடியாது, நான்லாம் வந்து அவ்வளோ அந்த லெவலுக்கெலாம் என்னால் ரைஸ் ஆக முடியாது அப்படின்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து தார்மீக ஆங்கிள்லேயும் வந்து இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை கொடுக்குறேன். சரி, நீ வந்து இப்போதைக்கு ஆத்மா, கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் எனக்கு புரியலை, அந்த வார்த்தை மட்டும்தான் என்ன அப்படின்னு என் காதில் வாங்கிட்டு இருக்கேன், ஆனால் அதனோட அர்த்தம்லாம் எனக்கு புரியலைன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், அதெல்லாம் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். 18வது அத்தியாயம் முடியறதுக்குள்ளே உனக்கு கட்டாயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதாவது டெஃபினட்டாக உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தர்ம ஆங்கிள் ஆர் எத்திக்கல் ஆங்கிளில் கூட அதுபடி பார்த்தாலும் நீ டெஃபினட்டாக சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தார்மீக திருஷ்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு க்ஷத்ரியன் எப்படி இருக்கணும்னா எதுக்கும் துணிஞ்சவனாக ஒரு க்ஷத்ரியன் இருக்கணும். அவனுடைய உயிரை வந்து அவன் துச்சமாக மதித்து டெஃபினட்டாக வந்து தர்மத்துக்காக அவன் வந்து சண்டை போட்டே ஆகணும். இப்போ தர்மத்தை நிலைநாட்டுறது ஒரு க்ஷத்ரியனோட டியூட்டி. அதனால நீனு இப்போ வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். இதையும் உன்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னால், ஏன்னா நாமளே வந்து நிறைய பேரை பார்க்கலாம், பாபமாவது புண்ணியமாவது தர்மமாவது அதர்மமாவது அப்படின்னு பேசுகிறவா எத்தனையோ பேர் இருக்காள்ல. நீங்கள் தார்மீக ஆங்கிள்லாம் எடுத்துன்னு போனால் ஒத்துக்கலாம் மாட்டான். அந்த மாதிரி கேட்டகரியை சேர்ந்த பர்சனாக நீ இருந்தேன்னா அர்ஜுனா, அதுக்கும் நான் உனக்கு இன்னொரு ஒரு ஆங்கிள்லேருந்து சொல்யூஷனை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அது என்ன ஆங்கிள்? லௌகீக ஆங்கிள். அதில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு சொசைட்டியில் வாழறோம் இல்லை. இப்போ சொசைட்டி அப்படின்னு சொன்னாலே வந்து சுற்றி முற்றி நிறையா மக்கள்லாம் இருப்பா. அப்புறம் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு வேலைக்கு போனோன்னா அங்கே வந்து கொஞ்சம் பேர் இருப்பா. இப்போ இவா எல்லாரும் நம்மளை பற்றி ஒரு இமேஜை டெவலப் பண்ணி வச்சுருப்பா இல்லை. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நாம் படாத பாடுபடுறோம். டெவலப் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை விட படாத பாடுபட வேண்டும். நம்மளே கூட நான் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சுற்றி இருக்கிறவ வந்து நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை வந்து ஏற்றி விட்டுட்டே இருப்பா. ஸோ அதை மெயின்டைன் வேறு நாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி ஆகணும். அப்போ அந்த ஸ்டேட்டஸு, அந்த பேர், அந்த புகழ், அந்த இமேஜ் அதெல்லாம் மெயின்டைன் ஆகணும்னா கூட அர்ஜுனா நீ வந்து இந்த சண்டையை போட்டாகணும். ஏன்னா உலகம் என்ன உன்னை பார்த்து என்ன நினச்சிட்டு இருக்க, வில்லுக்கு விஜயன், வில்லுனாலே உன்னோட ஞாபகம் தான் வரும். அப்போ எப்படி நீ வந்து சண்டை போடாமல் புறமுதுகிட்டு எப்படி நீ ஓடுவ? இப்போ உன்னுடைய புகழை வந்து நீ வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கூட நீ வந்து டெஃபினட்டாக சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு 3 ஆங்கிள்லேயும் வந்து கிருஷ்ணர் இதை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் டிஸ்கஸ் பண்ணுற ஆங்கிள் தான் இந்த தத்துவ ஆங்கிள் ஆர் ஆத்தியாத்மிக ஆங்கிள், ஆத்தியாத்மிக திருஷ்டி. ஸோ 12 to 25 ஸ்லோகாஸ். இங்கே தான் வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு ஆத்மாவுடைய நேச்சரை பற்றி இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ நம்ம வந்து பார்த்தோம், ஆத்மா வந்து ஸ்தூல சரீரத்திற்கு வேறானது. ஆத்மா இந்த ஸ்தூல சரீரம் கிடையாது. அப்போ இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு லைட்டு
எக்ஸாம்பிளை கொடுத்தேன். ஸோ எப்பெல்லாம் டவுட் வருதோ அப்பெல்லாம் நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் அங்கே லைட் இருக்குமா? அதனால் நம்ம வேற எங்கேயும் வெளியிலேயே போக வேண்டாம். எங்கே உட்காந்துட்டு இருக்கோமோ அந்த இடத்துலையே லைட் எக்ஸாம்பிளை ஞாபகப்படுத்தி இந்த 5 ஃபீச்சர்ஸையும் நாம் ஒரு வாட்டி நம்மளோட மனசில் ஓட விடணும். அப்போ லைட்டு என்னோட கையோட, இப்போ கை இங்கே இருக்குன்னா கையோட பார்ட் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. அப்போ லைட் வந்து கையிலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு என்டிட்டி, ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி, செப்பரேட் என்டிட்டி. அது என்ன பண்ணுறது? என் கையை பருவேடு பண்ணுறது, என் கையை வந்து வியாபிக்கிறது. கையை வியாபிச்சு என்ன பண்ணுறது? லைட்டு கை இருக்கு பாரு அப்படின்னு நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. அது மாதிரி சைத்தன்ய தத்துவம் என்ன பண்ணுறது? என்னுடைய உடம்பை முழுக்க வியாபித்து என் உடம்புக்கு உணர்வுத்தன்மையை கொடுக்குது. இப்போ லைட் வந்து கையை வந்து பர்வேடு பண்ணி கை இருக்குன்னு காமிக்கிறதுன்னு சொன்னால், ஆத்மா என்ன பண்ணுறது? சைத்தன்யம் வந்து பாடியை பர்வேட் பண்ணி பாடிக்கு சென்சியன்சியை கொடுக்கறது, உணர்வுத்தன்மையை பாடிக்கு கொடுக்கறது. அப்புறம் 3வது பாயிண்ட் தான், கான்ஷியஸ்னஸுக்கு பவுண்டரி கிடையாது. இந்த உடம்போட அதனோட பவுண்டரி முடிஞ்சு போய்டுறதானா? இல்லை, இதை தாண்டியும் அது வியாபிக்கிறது. எல்லா இடத்துலையும் ஆத்மா வந்து வியாபிக்கிறது, ஆர் சைத்தன்யம் வியாபிக்கிறது. லைட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னா, கை தானே லிமிட்டெடு, கை தானே லிமிட்டெட். கைக்கு தான் வந்து ஒரு எல்லை இருக்குது, பவுண்ட்ரி இருக்குது. லைட்டுக்கு பவுண்ட்ரி இல்லை. அது மாதிரி சைத்தன்யத்துக்கு பவுண்ட்ரி கிடையாது. நம்மளுடைய பாடிஸ்க்கு தான் பவுண்ட்ரி இருக்குது. இந்த கையை இப்போ இந்த இடத்துலேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டாலும் இந்த இடத்துல லைட் இருக்குமா இருக்காதா? லைட்டு இருக்கும். அது மாதிரி இந்த உடம்பு அழிஞ்சு போனாலும் ஆத்மா கண்டினியூ ஆகும். ஆத்மா அழிஞ்சு போகாது. இப்போ வந்து எப்பவும் ஆத்மா இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம் நம்ம? எப்பவும் அது இருக்கும் அப்படின்னா என்ன வார்த்தை? நித்யஹா. வெரி குட். நித்யஹா அப்படின்னா பர்மனெண்ட்டாக எப்பவும் ஆத்மா இருந்துட்டே இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இப்போ இந்த கை இந்த இடத்துல இல்லைன்னா, இப்போ எதுவுமே இல்லாத இடத்துல பருவேடார லைட்டை நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? அது மாதிரி மீடியம் இல்லைன்னா நம்மளால் வந்து சைத்தன்யத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. சைத்தன்யத்தை ரெக்கக்னைஸ் பண்ணணுன்னா என்ன மீடியம் இருக்கணும்? சூக்ஷ்ம சரீரம்ங்கிற மீடியம் இருந்தால் தான் சைத்தன்யத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர் வந்து நித்யஹா, ஆத்மா நித்யஹா. 2வது என்ன பார்த்தோம்? நித்யஹாக்கு அப்புறம் என்ன ஃபீச்சர் பார்த்தோம்? அகர்த்தா அபோக்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தானா என்ன அர்த்தம்? டூவர். யார் வந்து ஆக்ஷன் பண்ணுறாளோ அவளை வந்து நாம் கர்த்தா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஐ ஆம் அ கர்த்தா. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் இப்போது போக்தா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேள். நீங்கள் வந்து போக்தா. இப்போது கர்த்தா போக்தா அப்படின்னா ஆத்மா வந்து அகர்த்தா அபோக்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா எந்த ஆக்ஷனையும் பண்ணுறது இல்லை, எந்த ஆக்ஷனுடைய ரிசல்ட்டையும் அது வந்து அனுபவிக்கிறது இல்லை. இப்போ யார் வந்து கர்த்தாவோ அவனே தானே போக்தாவாகவும் இருக்க முடியும். கரெக்டா? இப்போ நான் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்ஷனோட ரிசல்ட் இருக்குல்ல, நான் பண்ணின ஆக்ஷனோட ரிசல்ட்டை யார் அனுபவிப்பா? நானே தான் இப்போ அனுபவித்து ஆகணும். அது மாதிரி ஆத்மா ஏதாவது ஆக்ஷன் பண்ணுறதான்னு கேட்டால் ஆத்மா எந்த ஆக்ஷனும் பண்ணுறதில்லை. தேர்ஃபோர் அது எந்த ஆக்ஷனுடைய பலனையும் அனுபவிக்கிறதும் இல்லை. ஸோ ஆத்மா வந்து ஆக்ஷன் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னால் எதனால் அதால் ஆக்ஷன் பண்ண முடியல? ஏன் ஆத்மாவால் ஆக்ஷனே பண்ண முடியாது?
இப்போது ஏதாவது ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் இல்லை, ஒரு சலனம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து கை வந்து மூவ் ஆகிறது. ஏன் கை மூவ் ஆகுதுன்னா கை வந்து லிமிட்டெடு பவுண்ட்ரியோடு இருக்குது. அதனால் அதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னால் மூவ் பண்ண முடியும். இப்போ பூமி சுற்றுறது, இப்போ பூமி மூவ் ஆகிறதுல ஏன் பூமியால் மூவ் ஆக முடியறதுன்னா பூமி லிமிட்டெட் ஃபைனைட், அதுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரி வந்து இருக்குது. அதனால அதால் வந்து மூவ் பண்ண முடியறது. இடம் இருக்கிறதுனால தான் அதால் மூவ் பண்ண முடியாது. இப்போ ஸ்பேஸ் இருக்குது, ஆகாசம். ஆகாசத்தினால ஏதாவது ஆக்ஷன் பண்ண முடியுமா? ஆகாசம்னா ஸ்பேஸ். ஆகாசத்தினால ஏதாவது ஆக்ஷனை பண்ண முடியுமா? ஏன் பண்ண முடியாது? ஆகாசம் ஆல் பர்வேடிங். ஆகாசம் இல்லாத இடம் இருக்கோ? ராங் கொஸ்டின். ஆகாசம் இல்லாத இடம் அப்படின்னு ஒன்று இருக்கவே முடியும். ஏன்னா இடம் அப்படின்னால என்னது அது? ஆகாசம், ஸ்பேஸ். அப்போ இந்த ஸ்பேஸ் ட்ராவல் அப்படிலாம் சொல்கிறாளே அது என்னது? ஸ்பேஸ் ட்ராவல்னால் என்ன அர்த்தம்? ட்ராவல் ஆஃப் ஸ்பேஸ் இல்லை, ட்ராவல் இன் ஸ்பேஸ். ஸ்பேஸே ட்ராவல் பண்ணுறது இல்லை, ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் ஸ்பேஸ் ட்ராவல். அப்போ எந்த ஒரு ஆக்ஷன் நாம் பண்ணணுன்னாலும் அதில் மூவ்மெண்ட் வந்து டெஃபினட்டாக இருக்கும். அப்போ மூவ்மெண்ட் நடக்கணும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து லிமிட்டடாக இருக்கணும். லிமிட்டட் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக தான் அந்த ஆப்ஜெக்ட் இருந்து ஆகணும். இப்போ வந்து நம்மளுடைய திங்கிங் ஆக்ஷன் இருக்குல்ல, கேட்குறோம், கேட்டுட்டு சிந்திக்கிறோம்ல, அதுக்கு மூமெண்ட் இருக்குமா இருக்காதா? இப்போ தாட்ஸ் அப்படின்னு சொன்னாலே மூவ் ஆகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா தாட் வந்து ஃபைனைட், மாறிண்டே இருக்குல்ல. இப்போ சப்போஸ் உங்களுடைய தாட்டு மூவ் ஆகிறது நின்று போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, கிளாஸுக்கு வந்து உட்கார்ந்த உடனே இந்த பிளாக் அவுட்டு, பிளாங்க் அவுட்டு, பிரெயின் ஃப்ரீஸ் அப்படிலாம் சொல்கிறாள்ல, அந்த மாதிரி சப்போஸ் ஆயிடுத்துன்னா என்ன ஆகும்? கிளாஸு அவுட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எண்ணங்கள் இப்போ மூவ் ஆகிண்டே இருக்கணும். ஒரு வார்த்தைக்கும் அந்த எண்ணம் வந்து இப்போது மூவ் ஆகணும். அந்த சலனம் இருந்தால் தான் அண்டர்ஸ்டாண்டிங்கே இப்போது நடக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே இங்கே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான், நாங்கள்லாம் கிளம்பி போயிடுவோம். உங்களால் உங்கள் வீட்டுக்கு கூட இப்போது போக முடியாது. அப்போ தாட்ஸு கூட வந்து மூவ் ஆகிறது. அப்போ அங்கே வந்து ஆக்ஷன் நடக்கிறது. ஸோ ஆக்ஷன் பண்ணணுன்னா மூமெண்ட் தேவை. மூமெண்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் லிமிட்டடாக இருக்கணும். பட் ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்குது? லிமிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஆத்மாவால் எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாது. மூவே பண்ண முடியாதுன்னா அதனால் கண்டிப்பாக ஆக்ஷன் பண்ண முடியாது. தேர்ஃபோர் ஆத்மா அகர்த்தா. கர்மாவே நடக்கலைன்னா கர்ம பலன் வரவே போகிறதில்ல. அதனால ஆத்மா அபோக்தாவும் கூட. ஸோ யார் கர்த்தாவோ அவளே தான் வந்து போக்தாவாகவும் இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து ரொம்ப நல்ல ஊட்டச்சத்தான ஆகாரம்லாம் சாப்பிட்றேன், அதனோட பலனை என் பக்கத்து வீட்டுக்காரர் அனுபவிப்பார், சான்ஸ் இல்லைல்ல. நான் ஊட்டச்சத்தாக நல்லா சாப்பிட்டேன்னா யாருக்கு பலன் கிடைக்கும்? எனக்கே தான் கிடைக்கும். ஸோ யார் கர்த்தாவோ, ஸோ கர்த்தா ஏவ போக்தா பவதி. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரூல், இம்பார்ட்டண்ட் லா, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, உன்னுடைய லைஃபுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள். நாம் வந்து நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன சொல்கிறோம்? யாரையோ தான் நாம் வந்து ப்ளேம் பண்ணுறோம் இல்லை, உன்னால தான் எனக்கு இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்னால தான் நமக்கு அந்த ரிசல்ட் வந்து இப்போது கிடைக்கிறது. இப்போ வந்து நம்மளோட வீட்டில் குழாவை திறந்தால் தண்ணி வருதுல்ல, பைப்பு மூலமாக
தண்ணி வருது. ஆனால் சோர்ஸ் எது? வீட்டில் இருக்கிற டேங்க்கு தான் சோர்ஸு. அப்போ நான் அந்த பைப் என்னது பின்ன? ஜஸ்ட் ஒரு மீடியம். அந்த தண்ணியை நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குற மீடியம். அது மாதிரி நம்மளுடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் தான் சோர்ஸு. நம்மளுடைய எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கும் எது சோர்ஸுனால் நம்மளுடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸு, அந்த கர்ம பண்ணி வச்சுருக்கோமே அதுதான் சோர்ஸு. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவா, வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆஃபீஸில் இருக்கிற கலீக்ஸ், அவெல்லாம் யாருன்னா பைப்பு மாதிரி மீடியம். எல்லா பிரச்சனைகளும் அவ மூலமாக நமக்கு வரும். நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கல, நம்மளுடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்னால நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது. ஆனால் அது யார் மூலமாக வருது? யார் மூலமாகவோ தானே வரணும். அந்த பைப்பு மாதிரி அவள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அவ்வளோதான். அவன் நாமளும் நிறைய பேருக்கு பைப்பு மாதிரி இருப்போம், அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் நம்மளுடைய லைஃபுக்கு நாம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆத்மா நித்யா பார்த்தோம். ரெண்டாவது ஆத்மா அகர்த்தா அபோக்தா. மூணாவது ஃபீச்சர் ஆத்மா நிர்விகாரகா. நிர்விகாரகானா என்ன அர்த்தம்? எந்த விதமான சேஞ்சையும் ஆத்மா அண்டர்கோ பண்ணாது, சேஞ்ச்லெஸ். ஆத்மா சேஞ்ச்லெஸ். விகாரன்னு சொன்னால் சேஞ்சுன்னு அர்த்தம், நிர்விகாரன்னு சொன்னால் சேஞ்ச்லெஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ லைட் எக்ஸாம்பிளே எடுத்துட்டோன்னா, கைக்கு எந்த சேஞ்ச் நடந்தாலும் லைட்டுக்கு எந்த ஒரு சேஞ்சும் இப்போ நடக்க போகிறது இல்லை. இப்போ கை இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைட்டு மேலே படுறது, நான் இமீடியட்டாக கையை வேறு ஏதோ அழுக்கு இருக்கிற இடத்துல வச்சு கையை எடுத்தாலும் அந்த அழுக்கு கையிலையும் லைட்டை பர்வேட் பண்ணும். ஆனால் அந்த அழுக்கு லைட்டில் ஒட்டாது. அதனால் லைட்டுக்கு ஏதாவது சேஞ்செலாம் ஆகுமானா எந்த விதமான சேஞ்சும் ஆகவே ஆகாது. ஸோ லைட் என்ன பண்ணுறது? அழுக்குக்கு முன்னாடி இருந்த கையும் பர்வேட் பண்ணுறது, அழுக்கான கையையும் இப்போ லைட்டு பர்வேட் பண்ணுறது. ஆனால் லைட்டுக்கு எந்த சேஞ்சும் ஏற்படுறது இல்லை. இப்போ இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்பு பலவிதமான மாறுதல்களை அண்டர்கோ பண்ணுறது. ஸ்தூல சரீரத்துக்கு எவ்வளோ விதமான மாறுதல்கள் இருக்கு? 6 விதமான மாறுதல்கள் இருக்குது. தத்துவபோதா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோமே. இன்றைக்கி கார்த்தால கூட நாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷட் விகாரம் உடம்புக்கு இருக்குது. அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி அப்படின்னு 6 மாடிஃபிகேஷன்ஸை நம்மளுடைய ஸ்தூல சரீரம் அண்டர்கோ பண்ணுறது. கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? இந்த 6ஐயே சிம்பிளிஃபை பண்ணி, 6எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் கிருஷ்ணா அப்படின்னோடனே சரிப்போ அப்படின்னு சொல்லி 3ஆக அதை சுருக்கி நம்மளுக்கு பின்னாடி வர ஸ்லோகத்தில் கொடுக்குற குழந்தை பருவம், யவ்வன பருவம், வயோதிகம் அப்படின்னு 3ஆக அதை சிம்பிளிஃபை பண்ணிடுறார். இப்போ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நம்மளுடைய உடம்பு அண்டர்கோ பண்ணும் பொழுது ஆத்மாவுக்கு ஏதாவது சேஞ்ச் நடக்குமா? ஏன்னா ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்மளோட உடம்பை அறுவேடு பண்ணிட்டு இருக்குல்ல. அப்போது ஆத்மாவுக்கு உடம்புக்கு சேஞ்ச் நடக்கும்போது ஆத்மாவுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகுமானா ஆகாது. எந்த சேஞ்சும் ஆத்மாவுக்கு நடக்காது. ஸோ ஆத்மா நிர்விகாரகா. லாஸ்ட் பாயிண்ட் ஆத்மாவை ஒரு நாளைக்கும் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன் ஆத்மாவை ஒரு நாளைக்கும் பார்க்க முடியாது? ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் பார்க்கிற விட்னஸ் பிரின்சிபிள். சீயர், SEER, சீயர். அது ஒரு நாளைக்கும் சீன் ஆக முடியாது, SEEN ஆக முடியாது. இப்போ ஆத்மா எப்போவுமே எப்படி இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸராகவே தான் இருக்கும். ஒரு நாளைக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்டாக ஆகவே ஆகாது. அதனால இப்போ ஆத்மாவுக்கு என்ன பேர்? அப்பிரமேயா. பிரமேயம்னா ஆப்ஜெக்டுன்னு அர்த்தம். அப்பிரமேயம்னா ஆப்ஜெக்டு கிடையாது. ஆப்ஜெக்ட் கிடையாதுன்னா பின்ன அது என்னது? சப்ஜெக்டு. யார் பார்க்கறாளோ அவாதான் அது. இப்போ நம்ம கண்ணுனால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். கண்ணுனால் பார்க்க முடியாதது எது? கண்ணை பார்க்க முடியாது. அது மாதிரி இதுதான் எல்லாத்தையும் பார்க்கறது அப்படின்னா இதை
வேறு எதுனாலையும் பார்க்க முடியாது. அப்போ எப்போவுமே வந்து ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா சீயர். ஒரு நாளைக்கும் அது சீன் கேட்டகரிக்கு வராது. சீயர் கேன் நெவர் பி தி சீன். அப்போ நான் ஆகிய ஆத்ம சைத்தன்யம் எப்போவுமே சப்ஜெக்ட். ஐ எம் நெவர் அன் ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து நாம் பார்த்த ஃபீச்சர்ஸ். 12th ஸ்லோகமை நாம் இன்னொரு வாட்டி படிச்சுடலாம். பேஜ் நம்பர் 38-39. நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ ந சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதः பரம். இங்க வந்து என்ன சொல்றார் கிருஷ்ணர்னா ஆத்மா நித்தியம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ ஆத்மா நித்தியம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு போயிருக்கலாம், டைரெக்டாக சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா தலையை சுற்றி மூக்க தொடுவோம்ல, அந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் இங்கே பண்ணுறார். ஏன் அப்படி பண்ணுறாருனா கிருஷ்ணர் வந்து விஷமக்கார கிருஷ்ணர் இல்லையா, அதனால் கீதாலையும் வந்து அவருடைய விஷமத்தனத்தையெல்லாம் இங்கே காட்டுறார். ஆத்மா நித்தியம் அப்படிங்கிறத எப்படி இப்போ சொல்கிறாருன்னா ஆத்மா பாஸ்ட்லேயும் இருந்தது, ப்ரெசண்ட்லேயும் இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் இருக்கும் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் என்ன பண்ணுறார், அதையும் டைரக்டாக சொல்லாமல் பாஸ்ட்டில் ஆத்மா இருந்தது ஒழுங்காக இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறார், பாஸ்ட்டில் ஆத்மா இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா பாஸ்ட்டில் ஆத்மா ஆப்சண்ட்டுன்னு சொல்ல முடியாது அப்படி சொல்கிறார். ஆத்மா முன்னாடி இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆத்மா முன்னாடி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ டபுள் நெகட்டிவை வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறார். அது மாதிரி ஆத்மா ப்ரெசண்ட்டில் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்புறம் ஆத்மா ஃப்யூச்சரில் இருக்காதுன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். அகம் ந ஆசம் ஜாத்து. அகம்னா ஆத்மா, நான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஆத்மானா என்னது, நான் தான் ஆத்மா. அகங்கிற வார்த்தைக்கு ஆத்மான்னு அர்த்தம். ஆனால் அகம்னா என்ன அர்த்தம், நான். அப்போ நான் யார், ஆத்மா. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், நான் ஆகிய ஆத்மா இல்லாமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறார். அகம் ந ஆசம் இதி ந அகம் ந அசத் அப்படிவா ஆயிடும். அப்படின்னா ஆத்மா பாஸ்டில் இருந்தது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன, ந துவம், நீ பாஸ்டில் இல்லைங்கிறதும் நிஜமில்லை, நான் இல்லாமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நீ பாஸ்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன, நீ பாஸ்டில் இருந்த. அப்புறம் இமே ஜனாதிபாகா, இப்போ வேற யாரெல்லாம் அங்கே நின்றுட்டுருக்கா, குருக்ஷேத்திரத்தில் நிறைய ராஜாக்கள் சண்டை போடுறதுக்காக நின்றுருக்காள். அதனால் அவளை தான் எக்ஸாம்பிளுக்கு கிருஷ்ணரால் இப்போ காட்ட முடியும். இமே ஜனாதிபாகானா இந்த ஜனங்களை காக்கிற ராஜாக்கள் இருக்காளே அவளும் இல்லாமல் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவளும் பாஸ்டில் இல்லைன்னு சொல்கிறது கரெக்டு கிடையாது. அப்படின்னா இவாளும் பாஸ்டில் இருந்தா. ஸோ இன் ஷார்ட், ஆத்மா பாஸ்டில் இருந்தது, முன்னாடியும் இருந்தது. அப்புறம் என்னது, ந சைவ ந பவிஷ்யாமஹா. ஜாத்துனா பாஸ்ட்டு, இங்கே வந்து பவிஷ்யாமஹா, பவிஷ்யத்தினா ஃப்யூச்சர். இப்போ நாம் ஃப்யூச்சரில் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதும் இத்தீன அப்படின்னு சொல்கிறார். அதுவும் தவறான கருத்து. நம்ம ஃப்யூச்சரில் இருக்க போகிறது இல்லைங்கிறதும்
தவறான கருத்து. ஸோ அகெயின் டபுள் நெகட்டிவ் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஃப்யூச்சர்லையும் இருப்போம். கிருஷ்ணர் இங்கே வந்து ப்ரெசண்ட் பற்றி சொல்லவே இல்லை ஸ்லோகத்தில். ஏன் சொல்லாம விட்டுட்டார்? பாஸ்ட்டு சொன்னார், ஃப்யூச்சர் சொன்னார், ப்ரெசண்ட்டையும் சொல்லணும்ல. ஏன் சொல்லவே இல்லை கிருஷ்ணர்? ஏன் ப்ரெசண்ட் பற்றி சொல்லவே இல்லை? ஏன்னா ப்ரெசண்ட் பற்றி எப்போவுமே நம்மளுக்கு டவுட்டு வரவே வராது. கரெக்டு தானே? இப்போது யாரையாவது கூப்பிட்டு, உங்களை யாரையாவது கூப்பிட்டு நீங்கள் இருக்கேளா அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்கள் ஆற்றுல ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேன். சொல்ல மாட்டோம். இருக்கேளானா இருக்கேனா, இப்போ இருக்கேன். அப்போ ப்ரெசண்ட்டில் நம்மளுக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ இந்த க்ஷணம் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸை பற்றி நம்மளுக்கு கிஞ்சித்தும் டவுட்டு கிடையவே கிடையாது. அதனால கிருஷ்ணர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இப்போ நம்மளுக்கு எதில் டவுட் வரும்? முன்னாடி நான் இருந்தேன்னா, ஃப்யூச்சரில் நான் இருக்க போகிறேன்னா இந்த டவுட் இருக்கும் இல்லையா? அதனால அந்த டவுட்டை வந்து கிருஷ்ணர் இங்கே அட்ரஸ் பண்ணுறார். முன்னாடியும் நீ இருந்த, ஃப்யூச்சர்லேயும் நீனு இருக்க போகிற அப்படின்னு சொல்கிறார். இப்போ முன்னாடியும் நீ ஆத்மாவாக இருந்த, ஃப்யூச்சர்லேயும் நீனு ஆத்மாவாக இருப்ப அப்படின்னு சொல்கிறார். தேர்ஃபோர் ஆத்மா நித்யஹா, பர்மனெண்ட். அப்போ இந்த பாடி போனதுக்கு அப்புறமும் நான் இருப்பேனா? இந்த பாடி போனதுக்கு அப்புறமும் நான் இருப்பேன், நான் கண்டினியூ ஆவேன். சரி, இந்த பாடி வரத்துக்கு முன்னாடி நான் இருந்தேனா? பாடி வரத்துக்கு முன்னாடியும் நான் இருந்தேன். இப்போ இந்த பாடி போனதுக்கு அப்புறமோ ஆர் வரத்துக்கு முன்னாடியோ ப்ராபப்ளி என்னால் வந்து என்ன பண்ணியிருக்க முடியாதுன்னா எந்த இன்டராக்ஷனும் என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இன்டராக்ஷன் பண்ணணுன்னா எனக்கு ஒரு பாடி தேவை. பாடி இல்லாமல் இருக்கும் பொழுது என்னால் வந்து எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. அப்படி தான் வந்து இருந்திருக்க முடியும். இப்போ ஆத்மா வந்து தேமேன்னு எப்பவும் இருந்துட்டே இருக்கும். எப்பவும் இருந்துட்டே இருக்கிறது தான் ஆத்மா. ஏன்னா அதோட நேச்சரே என்னதுன்னா இருக்கிறது தான் அதோட நேச்சர். சைத்தன்யம்தான் அதோட நேச்சர். இப்போ வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் வந்து ஃபோனில் கான்வர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ திடீர்னு வந்து சைலண்ட் ஆகிடுறது, சத்தமே இல்லை அப்படின்னா ஃபோனு டெட் அப்படி தானே சொல்கிறோம். ஐ ஆம் டெட் அப்படி சொல்கிறது இல்லையே. அந்த மீடியம் இப்போது டெட்டு. அதனால இன்டராக்ஷன் இப்போது டெம்ப்ரரியாக வந்து ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃபோனை ரிப்பேர் பண்ணினதுக்கப்புறம் திருப்பியும் நான் வந்து டிரான்சாக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் இப்போ வந்து ஃபோனு டெட்டுன்னா என்ன அர்த்தம்? இந்த மீடியம் டெட்டு, இந்த உடம்பு தான் சாகிறது, நான் சாகிறது இல்லை. நான் வந்து கண்டினியூவஸாக எப்பவும் இருந்துட்டே இருக்கேன். அப்போ என்ன, அந்த பர்டிகுலர் ஃபோன் நம்பர் காலி. இப்போ என்ன பண்ணணும்? வேறு ஒரு ஃபோன் நம்பருக்கு அப்ளை பண்ணி ஃபோன் நம்பரை வாங்கி அதில் விவகாரத்தை இப்போ நாம் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ சர்வே வயம் அப்படின்னா நாம் எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். வயம்னா நாம் அப்படின்னு அர்த்தம். சர்வே வயம்னா நாம் எல்லாரும். அத்தக பரம், ஃப்யூச்சர்லையும் இல்லாமல் இருக்க போகிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்யூச்சர்லையும் நாம் இருப்போம். ஸோ ஆத்மா கண்டினியூஸ். அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தோட எசன்ஸ். ஒரே ஒரு ஃபீச்சரை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. அப்போ நம்மளுடைய மூளையை டெஃபினட்டாக நாம் யூஸ் பண்ணியே ஆகணும். கீதா கிளாஸ் வந்துட்டா பகவான் எப்படி கொடுத்தாரோ அப்படியே ரிட்டர்ன் பண்ண முடியாது. கொஞ்சமாவது அதை தேய்ச்சி நல்லா பளபளன்னு ஆக்கி தான் பகவான்கிட்ட நம்மளால் வந்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 13. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா
ததா தேஹாந்தரஃ ப்ராப்திஹ தீரஸ்தத்ர ந முஹ்யதி. இப்போ வந்து நான் கண்டினியூவஸாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தென் வாட் இஸ் பர்த் அண்ட் டெத்? பிறக்கிறது இறக்கிறதுனா பின்ன என்ன? அதை தான் வந்து இங்கே சொல்கிறேன். பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறேன். ட்ரான்சாக்ட் பண்ணுறதுக்காக மீடியம் டு மீடியம் நான் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஃபிசிக்கல் பாடியை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பேர் டெத்து. இன்னொரு ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கு பேர் பர்த். இப்போ ஏன் வந்து இதை அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருக்குது? எத்தனையோ வாட்டி மாற்றிட்டேனே நான் அப்படின்னா ஏன் அப்படின்னா யூஸ் பண்ணி பண்ணி இந்த பாடி இப்போ வந்து அந்த துணியெல்லாம் நஞ்சு போயிடுத்துனா, ஃபேட் ஆகிடுத்துனா, ஆனாலும் என்ன பண்ணுவோம், நம்ம போச்சு போட்டு யாருக்கும் கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு மனசு வராது. அது இனிமேல் அதை வீட்டில் இருக்கிறவா திட்டுவா, இனிமேல் அதை போட்டுண்ட அவ்வளோதான். அந்த மாதிரி இனிமேல் அதை யூஸே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாடி வந்து போயிடுறது, இது வந்து இறந்து போயிடுறது. அதை தான் வந்து கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஸோ ட்ரெஸ்ஸு மாதிரி நீ என்ன பண்ணுறன்னா இந்த பாடியை யூஸ் பண்ணுற. அதுக்கப்புறம் இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்த உடனே இந்த பாடியை நீனு ட்ராப் பண்ணிடுற. ஸோ எப்படி பழசாக போகிறதுன்னா அஸ்மின் தேஹே, இந்த உடம்பில் 4 ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கிறது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அதாவது ஸ்தூல சரீரம் 4 ஸ்டேஜஸை அண்டர்கோ பண்ணுறது. ஆக்சுவலாக 6 விகாரங்கள்னு பார்த்தோம்ல, அதை வந்து அவர் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறார். பால்யம், பால்யம்னா குழந்தை பருவம். அதை ஆக்சுவலாக கிருஷ்ணர் மென்ஷன் பண்ணலை. 3 ஸ்டேஜை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறார். நாம் வந்து குழந்தை பருவத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னது, கௌமாரம். கௌமாரம் அப்படின்னு சொன்னால் இந்த பாய்ஹுட், கேர்ள்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம்ல, சிறார்கள், சிறுமி, சிறுவன், அந்த ஸ்டேஜ் வந்து கௌமாரம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சிறுமி, சிறுவன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்னது, யௌவனம். யௌவனம்னா யூத். அதுக்கப்புறம் ஜரா. ஜரானா வந்து வயோதிகம், ஓல்ட் ஏஜ். இப்போ இந்த 4 சேஞ்சஸும் வந்து என்னோட பாடிக்கு நடக்கும்போது நான் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கேனா? இந்த 4 சேஞ்சஸ் என் பாடிக்கு நடக்கிறது. குழந்தை பருவம், அப்புறம் கௌமாரம், யௌவனம், ஜரா, இது 4ம் என்னோட பாடிக்கு நடக்கும் பொழுது நான் மாறியிருக்கேனா? என்னோட ஐடென்டிட்டி மாறி இருக்கா? இப்போ வந்து நம்மளை பற்றி பேசும்பொழுது, அடுத்தவாக்கிட்ட பேசும்பொழுது என்ன வார்த்தை யூஸ் பண்ணி நம்மளை நாம் ரெஃபர் பண்ணிக்கிறோம்? நான். நான் கரெக்டு தானே? நானுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி தான் நான் என்ன அடுத்த வாக்கிட்ட ரெஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் குழந்தையாக இருந்தபோது எந்த நான் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி பேசினேனோ அதே நான் தான் நான் காலேஜ் போகும் பொழுதும் ரெஃபர் பண்ணிட்டேன். அதே நானை தான் நான் ஆஃபீஸ் போகும்போதும் ரெஃபர் பண்ணிட்டேன். அதே நான் தான் இப்போ ரிட்டையர் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீதா கிளாஸு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதே நானை தான் நான் இப்போது ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாடி தான் வந்து இந்த காலங்கள் மாதிரி மாறிகிட்டே இருக்குது, சீசன்ஸ் மாதிரி பாடி மாறுறது. ஆனால் அந்த பாடியில் இருக்கிற நான் இருக்கேன், அது எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணுறதே இல்லை. இப்போ பிறந்தப்போ நம்மளுக்கு வந்து ஒரு உடம்பு இருந்ததுல, சாஃப்ட் ஸ்கின், எல்லோரும் வந்து நம்மளை ஸோ சப்பி, எவ்வளோ ஸோ ஸ்வீட் அப்படிலாம் சொல்லி எல்லோரும்
கொஞ்சினாலே அந்த உடம்பு இப்போ நம்மளுக்கு இருக்கானா இல்லை. இன்ஃபேக்ட் எவ்வளவோ இயர்ஸ் ஆயிடுத்துன்னு சொன்னால் முழுக்க செல்ஸ் எல்லாம் மாறி இப்போ டோட்டலி நியூ செல்ஸ் நம்மளுடைய பாடியில் இருக்குது. ஆனால் குழந்த போது நான் அப்படின்னு சொன்னேனே, அந்த நான் இப்போவும் கண்டினியூ ஆகிறது. இந்த புது பாடி டோட்டலி நியூ பாடி இப்போ இருக்கிறது. குழந்த பருவத்தையும் இப்போ இருக்கிற உங்களோட வயசையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது டோட்டலி நியூ பாடி. இருந்தாலும் குழந்த போதுன்னு ஒரு நான் இருந்தேனே, அதே நான் தான் இப்பையும் கண்டினியூ ஆகிறது. இப்போ உடம்புல வந்து சில பேர் ஆர்கன்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிப்பா, அப்போ கூட அதே நான் தான் வந்து கண்டினியூ ஆகிறது. ஸோ கிருஷ்ணர் வந்து இதை இன்னும் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன சொல்கிறார், எப்படி நீ வந்து இந்த உடம்பை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணினாலும் அதே நான் தான் கண்டினியூ ஆகும்னு சொல்கிறார். நமக்கு தெரிஞ்சது இந்த 4 ஸ்டேஜஸ்ஸு, இந்த பாடி அண்டர்கோ பண்ணுற சேஞ்சஸ்ஸு. கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், இந்த பாடியை விட்டு நீ வேறு பாடி எடுத்துட்டாலும் அதே நான் கண்டினியூ ஆகிறது அப்படின்னு சொல்கிறேன். தேக அந்தர பிராப்திகி, இன்னொரு தேகத்தை நீனு எடுத்துட்டாலும். இப்போ அது வந்து எப்படின்னா, ஓல்டு துணியை வந்து உதறிட்டு புது துணியை போட்டுக்கிற மாதிரி இன்னொரு பாடியால் நீ ரீப்ளேஸ் பண்ணிக்கிற, அவ்வளோதான். ஆக்சுவலி நாம் ரொம்ப சந்தோஷப்படணும். பழைய பாடியை எவ்வளோ நாள் வச்சுட்டு ஓட்டுறது, இப்போ இந்த பாடி போக போகிறதுன்னு தெரிஞ்சால் இன்ஃபேக்ட் நாம் சந்தோஷப்படணும். ஏன், ஐ எம் கோயிங் டு கெட் அ நியூ பாடி, நியூ ஃபிசிக்கல் பாடி நம்மளுக்கு வந்து கிடைக்க போகிறது. ஆக்சுவலாக நாம் எதையுமே லூஸ் பண்ணலை. நம்மளுக்கு ஒரு புது பாடி தான் வந்து இப்போ கிடைக்க போகிறது. இப்போ பழைய பில்டிங்கை இடிச்சிட்டு புது பில்டிங் கட்டுவாள்ல. இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் ஹவுஸை இடிச்சிட்டு என்ன கட்டுவா, ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டுறாள்ல, அதில் ஸ்பேஸ் இருக்குல்ல. இப்போ அவளுக்கு வந்து ஒரு 2 கிரவுண்ட் வச்சுட்டு இருக்கான்னா, ஃப்ளாட்டு கட்டுறதுனால 2 கிரவுண்டு எவ்வளோ கிரவுண்டாக மாறும், அதே 2 கிரவுண்டு தான் இருக்கும். எவ்வளோ ஸ்பேஸ் இருந்ததோ, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்ததோ அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து முன்னாடி வந்து அவள் வேறாண்டா, ஒரு ஹால், ஒரு கிச்சன் அப்படின்னு பழைய காலத்து வீடாக இருந்ததுன்னா, இப்போ அவள் ஃப்ளாட்டாக மாற்றினான்னா ஹால், ஒரு ஃபாயர், ஒரு ஹால், ஒரு 3 பெட்ரூம் கிச்சன் அப்படின்னு அதே ஸ்பேஸு. ஆனால் வால்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வேறு மாதிரி அதுவே இப்போது ப்ரெசண்ட் ஆகிறது. அப்போ வால்ஸ் அப்பியர் ஆகும், டிஸப்பியர் ஆகும், ஆனால் ஸ்பேஸுக்கு எந்த விதமான சேஞ்சும் நடக்காது. அது மாதிரி எழுந்த ஒரு வால் தான் இந்த சரீரம். இந்த வால் ஒரு நாளைக்கு டிஸப்பியர் ஆகும், ஆனால் ஆத்மா எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணாது. புதுசாக இன்னொரு வால் அப்பியர் ஆகும், அவ்வளோதான். ஆனால் ஆத்மாவுக்கு எந்த விதமான சேஞ்சும் நடக்காது. இதை அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கிற ஒரு பர்சனை தீரஹா அப்படின்னு சொல்கிறார், இன்டெலிஜென்ட் பர்சன். அதனால தான் ஷார்ப் இன்டெலெக்ட் வேணும்னு சொன்னேன்னா, அந்த மாதிரி ஷார்ப் இன்டெலெக்ட் இருக்கிற ஒரு பர்சன்னால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டானா அவன் ந முஹ்யதி, அவனுக்கு மோகம் ஏற்பட போகிறது இல்லை, அவனுக்கு புத்தியில் கன்ஃபியூஷன் ஏற்பட போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போது பீஷ்ம சரீரம், துரோண சரீரம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் தான் அழிய போகிறது. ஆனால் ஆத்மா அழிய போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். நீ இதுக்கு போய் ஏன் இவ்வளோ துக்கப்படுற, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இல்லை அந்த மாதிரி கேட்குறார். இதுக்கு போய் நீ வந்து இவ்வளோ அழறையே அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 14. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய, ஷீதோஷ்ண சுக துக்கதாஹ, ஆகமாபாயினோ நித்யாஹ, தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. கிருஷ்ணர் வந்து இங்கே என்ன சொல்கிறார்,
எப்படி வந்து ஆத்மாவுடைய நேச்சரை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படியோ அது மாதிரி அனாத்மாவுடைய நேச்சரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தட் அனாத்மாவுடைய நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை தான் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ எது அறிவு அப்படின்னா ஒரு விஷயத்துடைய தன்மையை புரிஞ்சுட்டு அதை ஏற்றுக்கிறோம்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் அறிவு, அதுதான் விஸ்டம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் வந்து நாம் அதை ஒத்துக்கணும்? ஒரு விஷயத்தோட தன்மையை இதுதான் என்னோட தன்மை அப்படின்னு புரிஞ்சுட்டு அதை நான் ஏன் ஒத்துக்கணும்? நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும்? ஏன் அக்செப்ட் பண்ணணும்? ஏன்னா எனக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா அதுதான் அந்த விஷயத்துடைய தன்மை அப்படின்னு சொல்லிட்டா அந்த தன்மையை ஒரு நாளைக்கும் நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் அந்த விஷயத்துடைய தன்மையை தெரிஞ்சுண்டு அதை ஏற்றுக்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே சாய்ஸ். ஒருத்தருக்கு வந்து வெங்காய ஸ்மெல்லே வந்து பிடிக்கலையாம். அவர் என்ன பண்ணாராம், வெங்காயத்தை எடுத்து நல்லா அதை வந்து சந்தனம் அப்புறம் என்னெல்லாம் வந்து அந்த வாசனை திரவியங்கள்லாம் இருக்கோ அதிலெல்லாம் போட்டு அதை வந்து நல்லா முக்கி ஒரு 3 hours அதை வந்து ஒரு வாசனைமயமான ஒரு ஏரியாவில் வச்சார். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை க்ளோஸ்லாம் பண்ணி. சரி 3 மணி நேரம் ஆச்சே எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பார்த்தா இப்போ வெங்காயம் என்ன ஸ்மெல்லாக இருக்கும்? வெங்காயம் ஸ்மெல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பொருளுடைய தன்மையை நம்மளால் மாற்ற முடியாது. எதை மாற்ற முடியாதோ அதுதான் தன்மை. அதை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மாற்ற முடியாமல் எது ஒன்று இருக்கோ அதுதான் அந்த பொருளுடைய நேச்சர். வாட் cannot be changed is called நேச்சர். இப்போ நெருப்போட நேச்சர் என்னது? சூடு, ஹீட்டு. அந்த நெருப்பை எந்த அண்டார்டிகாவுக்கு எடுத்துன்னு போனாலும் நெருப்பு எப்படி இருக்கும்? சூடாகவே தான் இருக்கும். இப்போ ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவான்னா மாற்றவே முடியாத விஷயத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி கஷ்டப்பட மாட்டான். புரியுறதோ? மாற்றவே முடியாத விஷயத்தை தோ பார் நான் மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னெல்லாம் லூசுத்தனமாக அவன் ட்ரை பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும்? என்ன ட்ரை பண்ணாலும் அதை மாற்ற முடியாது, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுவோம்? இதை மாற்ற முடியாது, அதனால் நம்மளுடைய ஆட்டிடியூடை இப்போ நாம் மாற்றிக்கலாம். ஒரு விஷயம் மாறாது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அதை நாம் அப்ரோச் பண்ண கற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட லைஃபே வந்து இப்போது நந்தவனமாக ஆகிடும். அந்த ஆட்டிடியூடை தான் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதுக்கு பேர் அக்செப்டன்ஸ். இதை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு அறிவு எனக்கு வந்துடுதுன்னா நேச்சுரலாக நான் என்ன பண்ணிவிடுவேன்? இப்போ கொரோனாவுடன் வாழ பழகுங்கள் அந்த மாதிரி. இப்போ நம்ம வீட்டில் சில பேர்லாம் இப்படி தான் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேல்ல மாற்றுறதுக்கு, எத்தனை வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், மாறினாளா? மாறவே இல்லை. அதனால் இப்போ நாம் என்ன பண்ணணும்? அவள் மாற மாட்டா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவளை நாம் வந்து அப்ரோச் பண்ணணும். அவளோட வாழறதுக்கு நாம் வந்து பழகிக்கணும். ஸோ வேறு சாய்ஸ் நம்மளுக்கு இல்லை. ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்கிறார். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய. மாத்ரா அப்படின்னு சொன்னால் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம், டு நோ. த்ரா அப்படின்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னது? நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ். அதனால் மாத்ரானா சென்ஸ் ஆர்கன்ஸ், அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. ஸோ ஸ்பர்ஷ அப்படின்னா சென்ஸ் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்பர்ஷ அப்படின்னு ஒன்றத்தை கொடுக்குறார். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், சென்ஸ் ஆப்ஜெக்ட். இப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ் உள்ளே இருக்குது, சென்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து வெளியில் இருக்குது. இப்போ சென்ஸ் ஆர்கன் என்ன பண்ணுறது அப்படின்னா வெளியில் இருக்கிற விஷயத்தை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ வந்து கண் இருக்கு, கண் என்ன பண்ணும்? கண் நீங்கள் திறந்து வச்சேன்னா கண் என்ன பண்ணும்? என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ
அத்தனை ஆப்ஜெக்ட்ஸையும் இப்போ அது வந்து பார்க்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து நான் பார்க்க வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணால் நான் என்ன பண்ணணும்? கண்ணை வந்து இப்போ மூடிக்கணும். காது என்ன பண்ணும்? எல்லா சவுண்டையும் வந்து காது வந்து கேட்கும். இப்போ வந்து நல்லா கேட்கக்கூடாதுன்னு எவ்வளோ நேரம் காதை வந்து பொத்திட்டு நம்மளால் உட்காந்துட்டு இருக்க முடியும் இல்லையா? இப்போ நீங்கள் இப்படி போகிறச்சே உங்களை பற்றி யாராவது ஏதாவது பேசினா தெரியாமல் நம்ம கேட்டு தான் ஆகணும். என்ன பண்ண முடியும்? அவள் எப்படி என்னை பற்றி பேசலாம் அப்படின்லாம் நம்மளால் வந்து சண்டையெல்லாம் போட முடியாது. அப்போ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட வேலை என்னன்னா அது அதனுடைய செக்மெண்ட்டை அது வந்து கான்டாக்ட் பண்ணி விஷயத்தை வந்து கிரகிச்சுட்டே தான் இருக்கும். அப்போ எல்லா 5 சென்ஸ் ஆர்கன்ஸும் அதனோட வேலையை அது பண்ணிட்டு தான் இருக்கும். அதுலேருந்து வந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாமான்னா எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ என்ன பெஸ்ட்டு மெத்தடு அப்படின்னா சுச்சுவேஷன்ஸோடு நம்ம வாழ பழகிக்கோ அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் இங்கே சொல்ல. இம்யூனிட்டி இருக்குல்ல, அதை வந்து வளர்த்துக்கோ. இப்போ கொரோனாவுடன் வாழ பழக்கங்கள்லாம் என்ன அர்த்தம்? ஒழுங்கு மரியாதை இம்யூனிட்டி கஷாயம் குடித்து இம்யூனிட்டியை ஒழுங்காக வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாள்ல. இப்போ இங்கே என்ன சொல்ல, நீ வந்து பிரச்சனையிலேருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணாத, பிரச்சனையை நேருக்கு நேர ஃபேஸ் பண்ணு. அப்போ நேச்சுரலாக நம்மளோட இம்யூனிட்டி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோ அர்ஜுனா. சீத உஷ்ண சுக துக்கதா அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுக்கு பல விதமான எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கும். ஆனால் எப்படி இருக்குன்னா துவந்துவாக இருக்குது. சுகம் இருந்தால் துக்கம் இருக்குது, லாபம் இருந்தால் நஷ்டம் இருக்குது, மானம் இருந்தால் அபமானம் இருக்குது. மானம்னா போட்டுறதுன்னு அர்த்தம். இன்னைக்காலத்தால தான் நம்மளை வந்து ஒன்றை மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லியிருப்பா. சாயங்காலமே என்ன பண்ணுவா? இப்படி கேவலமாக நீ இருப்பேன்னு நினச்சே பார்க்கலை. அப்போ வந்து போற்றினா டெஃபினட்டாக தூற்றுவா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த துவந்துவா வந்து நம்மளோட லைஃப்பில் நேச்சுரலாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அனாத்மாவோட நேச்சர் அது அப்படிங்கிறது கிருஷ்ணர் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ அது எப்படிப்பட்டது? ஆகமா பாயினகா, ஆகமா அபாயி அப்படின்னு சொல்கிறார். ஆகமா அபாயினா சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர், வந்து போகக்கூடிய விஷயம். அனாத்மாவோட நேச்சரே என்னதுன்னா வரும் போயிடும். ஆனால் ஆத்மாவோட நேச்சர் என்னது? அது வரவும் இல்லை போகவும் இல்லை, போகிறதும் இல்லை. அது அதனால தான் நித்யாகா அப்படின்னு சொல்கிறோன்னா அனாத்மாவோட நேச்சர் எப்படி? ஒரு பர்டிகுலர் டைமில் வருது, அதனால் இன்னொரு பர்டிகுலர் டைமில் அது நம்மளை விட்டு போயிடுறது. அப்போ என்ன பண்ணணும்? வரும்போது வெல்கம் பண்ணணும், பன்னீர்லாம் தெளித்து வச்சுக்கணும். போகும்போது வெத்தலை பாக்கு பையெல்லாம் போட்டு கொடுத்து ஓகே போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறதுக்கும் நமக்கு தெரியணும். ஸோ ஆகத்தே ஸ்வாகதம் குறியாத் கச்சந்தாம் ந நிவாரயத்து. போகும்பொழுது வருத்தம்லாம் படக்கூடாது. ஐயோ என்னை விட்டு போகிறதே. வரும்போது ஜாலியாக இருந்ததா, போகும்போதும் ஜாலியாக தான் இருக்கணும். அப்போ சில விஷயங்களை நாம் வந்து வெல்கம் பண்ணுறதுக்கும் தெரியணும், கோ பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ஆனால் நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன அப்படின்னா, எனக்கு வேணுங்கிற விஷயம் எப்போவுமே என்கிட்ட இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கிருஷ்ணர் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணுறார். ஏன்னா அனாத்மா அப்படின்னு சொல்லிட்டாலே வரும் போகும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, அதனோட நேச்சரை புரிஞ்சுண்டு அதை வந்து நீனு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆகமா பாயினகா அப்படின்னா அது அனித்யகா, டெம்ப்ரரி, இம்பர்மனண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆத்மா நித்தியம், அனாத்மா அனித்யகா, ரெண்டுத்தையும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். தான் திதிக்ஷஸ்வ பாரத. திதிக்ஷா அப்படின்னு சொன்னால் பொறுமை, சகிப்புத்தன்மை, என்டியூரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சகிப்புத்தன்மையை நீ வளர்த்துக்கோ. அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, அதோட வாழணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு அந்த சகிச்சுக்கொள்கிற அந்த தன்மையானது இருக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ஃபிசிக்கல் இம்யூனிட்டி ஆஸ் வெல் அஸ் மென்டல் இம்யூனிட்டி. இந்த சகிப்புத்தன்மைங்கிற தன்மை இருக்கே,
அதை தான் திதிக்ஷா. அதுவே ஒரு தன்மை, அது ஒரு நேச்சர், திதிக்ஷா. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு வேல்யூ அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இப்போ ஏதாவது ஒன்று நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது, உடனே இரிட்டேட்டெல்லாம் ஆகக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம இரிட்டேட் ஆகிறோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால எரிச்சல் படுறது, கோபம் படுறதுலாம் நடக்கிறது. அப்போ அது நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணிக்கணும், இங்கே சகிப்புத்தன்மையை நாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும். இப்போ இங்கே என்ன சொல்கிறார், இப்போ கீதாவே கூட நம்மளுக்கு புரியணும்னா நமக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும், திதிக்ஷா இருக்கணும். 18 அத்தியாயம் வரைக்கும் வரணும்னா என்ன இருக்கணும் நம்மளுக்கு, பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.